இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதான் ஒன்றும் ப்ரோ, எனக்கு வந்து இப்போ ப்ரிப்பேர் வந்து ப்ரோ என்ன ப்ரோ ப்ரீ ஃபைனல் இயர் படிக்கணும்னு பார்த்தா முடியாதா ப்ரோ? ஹலோ சரி, நான் இன்னொருத்தர் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிறீங்களா? யார் ப்ரோ? என்னோட சீனியர் இருக்காரு, அவர்கிட்ட நான் நம்பர் கொடுக்குறேன், உங்கள் நம்பரை. அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். ப்ரோ அவரெல்லாம் வேணும் ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ வேணும். உங்கள் அளவுக்குலாம் நான் பேசுறது யாரையுமே பார்க்கல ப்ரோ. நீங்கள் யூடியூப் சேனல்ல தான் எவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர் இப்படி வந்து கால் பண்ணி உங்களை அட்மைட் பண்ணி பேசுகிறோம், என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? கூட இருக்கிறவங்க வந்து ஏதோ கேர் பண்ணி பேசுறாருன்னு அதை வச்சு நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, ஹலோ ப்ரோ, ப்ரோ, ஹலோ ப்ரோ, ஹலோ. இப்போ கோர்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நீங்கள் வாங்குறத பொறுத்து இருக்குது பிரதர். லைக் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் எந்த இயர் படிக்கிறீங்க? நீங்கள் என்ன மாதிரி இதில் வாங்கிக்கிறீங்க? நீங்கள் ஆக்சுவலி என்ன இயர் நீங்கள் படிக்கிறீங்க? வந்து ப்ரீ ஃபைனல் இயர் நீங்கள் படிக்கிறீங்க. ப்ரீ ஃபைனல் இயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் இயர் வைஸ் மாதிரி வாங்கிக்கிறீங்களா, இல்லை பார்த்துட்டிங்கன்னா லைக் இப்போ நான் 6 மந்த்ஸுக்கு ஹோல் கோர்ஸுமே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா, இல்லை எப்படி என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தானே தெரியும். ஓகே, எது பிரச்சனை அப்படிதான் இருக்கும். நீங்கள் போட்டுருப்பீங்களா? அதான் நான் போட்டுருக்கு பார்த்துட்டிங்கன்னா இயர் வைஸ் வாங்கிக்கிறேன். நான் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன் பிரதர். நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ செகண்ட் இயர் கோர்ஸ் வந்து நான் ஃபுல்லாக நான் இது பண்ணிக்கிறேன். சரி, அப்போ குட்டி ஓகே ஓகே அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் நான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பிஜி ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து ப்ரீ ஃபைனல் இயர்லேருந்து பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகே. ஸோ ப்ரீ ஃபைனல் இயர்லேருந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா லைக் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுடைய ரேட் வந்து ஒரு மாதிரி இருக்குது பிரதர் கிட்டத்தட்ட. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உங்களோட இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஹலோ சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். புரியல. இப்போ 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 வந்து 3 months சரி அப்போ வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா டோட்டலா வந்து பாத்துட்டீங்கன்னா லைக் எப்படி சொல்றதுன்னா ஃபுல் கோர்ஸுமே இருக்குது. லைக் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ், வீடியோஸ், கொஸ்டின் பேங்க் எல்லாத்தையுமே நீங்க ஆக்சஸ் பண்றது பாத்துட்டீங்க அப்படின்னா லைக் நீங்க வந்து 6.1 கிரெடிட் ப்ரிப்பேர்டோட இதுல வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுலதான் பேக் வைஸ் டியூரேஷன் இருக்குது. ஒரு மந்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா இப்போ வந்து என்னோட கோட்ல நீங்க நார்மலா வந்து வாங்குனீங்கன்னா 10,000 இருக்கும் பிரதர். என்னோட கோட் மூலியமா அப்ளை பண்ணா 6,490 வரும் ஒரு மாசத்துக்கு. ஃபுல் ஒர்க்கே இது பண்ணிக்கிறது. அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு வந்து நீங்க ஃபுல் ஒர்க்கையும் நீங்க இது பண்ற சொல்றேன். அதாவது எல்லா வீடியோஸும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு பிளஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க், புக்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறது 1 மந்த் இருந்தா இந்த அமௌண்ட் கம்ப்ளீட் செட். அதே மாதிரி 3 மந்த்ஸ் கோர்ஸ், 9 மந்த் கோர்ஸ், 12 மந்த் கோர்ஸ், இந்த 18 மந்த் கோர்ஸ், 24 மந்த், இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அது கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 9 மந்த்துக்கு மேலே வாங்குற கோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா புக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் நீங்கள் வாங்குற அமௌண்ட்டில். அதான் வந்து வீடியோஸ் மட்டும் இருந்தால் போதும். வீடியோஸ் மட்டும் வேணுங்களா? ஓகே. நீங்கள் வீடியோஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் பர்டிகுலர் இயருக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்கனாலும் வாங்கிக்கலாம். ஓகே. அதுக்கு எவ்வளோ சார் ஆகும்? பர்டிகுலர் இயருக்கு மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் பார்த்துட்டிங்கன்னா இப்போ செகண்ட் இயருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 7,690 வருது செகண்ட் இயருக்கு. தேர்ட் இயருக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட டீட்டெயில் அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எனக்கும் வரல. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த பிஜி அமௌண்ட் பார்த்துட்டு எப்படி சொல்கிறதுனா லைக் அந்த ஃபுல் கோர்ஸை வாங்குறாங்க இல்லையா, அதோட அமௌண்ட் மட்டும் தான் இப்போ எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சிருக்கிறது இது ஒன்று தாங்க. சரி ஓகே. அப்படின்னா நான் வந்து மச்சான் அது ஃப்ராட் மாதிரி தெரியுதுடா. டேய் யாரா டேய் பைத்தியம் மாதிரி பேசிட்டு வேணும்னா நீங்க பாத்துட்டு இது பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ராட் இதெல்லாம் சொல்ற வேலையெல்லாம் வேண்டாங்க, சரிங்களா? நீங்க தான் கால் பண்ணீங்க, நாங்க உங்களோட நம்பருக்கு நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு கேட்க கிடையாது. நாங்க சாரி ப்ரோ, அவன் வந்து என் ஃப்ரெண்ட், அவன் வந்து கொஞ்சம் அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே அவன் வந்து அந்த ஸ்கேம் அது இதுன்ட்டு வந்து இது பண்ணுறவங்க. சரிங்க, நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. நான் உங்கள் நம்பர் எங்கேருந்து எடுத்தேன்னா இல்லை நான் உங்களுக்கு நான் பேசினேன்னா இல்லை இது பண்ணேன்னா கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களை வந்து நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து நான் ப்ரெஷர் பண்ண கிடையாது. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. ஒரு மாசத்துக்கு நீ போடு பாப்பா, அதுக்கப்புறம் நாங்க பாத்துட்டு நாங்க போடுறோம். அப்புறம்
என்ன 1 மாசம் போடுறதுன்னா என்ன என் கோடை வந்து கொடுத்துட்டு 1 மாசம் நீங்க போடுறதுனால அதுக்கு நீங்க அமௌண்ட் கட்டி தாங்க வாங்கி ஆகணும். ஃப்ரீயாலாம் ஒரு யாருக்கும் மாசம் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் நாங்க சொல்றோம், அப்புறம் நாங்க கட்டிக்கிறோம். சரிங்க, நீங்க 1 மாசம் வந்து பாத்துட்டீங்கன்னா பணம் கட்டிட்டு நீங்க சேர்ந்துக்கோங்க. சேர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது. கோடு கொடுக்க தெரியுது, ஃப்ரீயா கொடுக்க தெரியா? கோடு வந்து நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நானு. நீங்களா ஃபோன் பண்ணி தான் வந்துருக்கீங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், உங்க நம்பர் எனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. கால் பண்ணிட்டு இது அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன லிமிட்? அவ்வளவுதான் பிரதர், லிமிட் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க இருந்து நம்பர் எடுத்தீங்க? யாரு நீங்க ஃபர்ஸ்ட்? முதல்ல யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா? ஒரு நிமிஷம் அமைதியா ஒரு நிமிஷம். அவன் வந்து அவன் இந்த ஸ்கேம் அதுனாலாம் பார்த்து அவன் கெட்டு போயிருக்கான். அதெல்லாம் அவனுக்கு அப்படி தெரியுது. பிரதர் இங்க பாருங்க, நீங்க ஸ்கேம் பாருங்க பார்க்காதீங்க, எல்லாரும் நார்மலா இருக்கிறது ஓகே தான், சரிங்களா? இப்போ ஸ்கேம் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க? உங்களோட நம்பரை எடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதா ஸ்கேம். ஆமா, நான் இப்போ ரீசெண்டாக உங்க வீடியோ வந்து பார்த்தேன். அது ஸ்கேம் எல்லாம் போட்டுருந்தீங்க. அது ஆரம்பிச்சு ப்ரோ. நான் உங்க சொல்லலாம்னு நினைச்சேன். உங்க வீடியோ அருண் நீ சேனல் தானே? மகாந்தேவா விளாக்ஸ் 2-3 சேனல் வச்சிருக்கீங்க. 2 சேனல் தான் வச்சிருக்கேங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? புரியல. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க பிரதர், சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர். சரிங்க. அண்ணா வந்து இப்போ சரி ஓகே, உங்களோட இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்குமெண்ட் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னன்னா இப்போ நான் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நான் அப்படி ஸ்கேம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? நீங்கள் ஸ்கேம் பற்றி நான் தோணுன்னு நீங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு வந்து அது ஞாபகம் இருந்துச்சு. திடீர்னு வந்து சரி உங்களுக்கு ப்ரோ அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். சரி அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கொல்கத்தா இன்சிடென்ட் ஒரு வீடியோ போட்டு பேசி போட்டிருந்தீங்க, அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இது அந்த தமிழ் வந்து நல்லா அப்படி தமிழ் அப்படி நல்லா பேசுறீங்க. அவனடி மொக்க பேசுறடி, யாரா நீ வாய மூடிட்டு போனேடா ஒரு ஆளு போனாங்கிட்டு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ அதான் ஒன்றும் ப்ரோ, எனக்கு வந்து இப்போ ப்ரிப்பேர் எனக்கு வந்து ப்ரோ என்ன ப்ரோ ப்ரீ ஃபைனல் இயர் படிக்கணும்னு பார்த்தா முடியாதா ப்ரோ? ஹலோ. சரி, நான் இன்னொருத்தர் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிறீங்களா? யார் ப்ரோ? என்னோட சீனியர் இருக்காரு, அவர்கிட்ட நான் நம்பர் கொடுக்குறேன், உங்கள் நம்பரை. அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். ப்ரோ அவரெல்லாம் வேணும் ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ வேணும். உங்கள் அளவுக்குலாம் நான் பேசுனது யாரையுமே பார்க்கல ப்ரோ. நீங்கள் யூடியூப் சேனலில் தான் எவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர் இப்படி வந்து கால் பண்ணி உங்களை அட்மைட் பண்ணி பேசுகிறேன். என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? கூட இருக்கிறவங்க வந்து ஏதோ கேர் போட்டு பேசுறாருன்னு அதை வச்சு நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஹலோ ஹலோ சந்திர. ஹலோ சந்திர. அதான் தெளிவா என் வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இது ஒரு பிராங்க் கால் கான்செப்ட் மாதிரி தான் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. பட் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அண்ட் என்னோட ஃப்ரெண்டு சந்துரு அண்ட் ஸ்ரீநாத் கார்த்தி இவங்க 2 பேரும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் 8 நிமிஷமாக ப்ராங்க் பண்ணிட்டாங்க. அன்னோன் நம்பர்லேருந்து கூப்பிட்டு இது பண்ணிட்டாங்க. பட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராங்க் தான். சரி, இவங்களோட கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் லாஸ்ட்டாக தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி லைக் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் யாராவது ஒருத்தங்க பண்ண நினச்சாலோ இல்லை பார்த்துட்டிங்கன்னா உங்களை யாராவது ஏமாற்றணும்னு நினச்சாலும் கூட நீங்கள் தைரியமாக போல்டாக அவங்கள வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. அண்ட் பயப்படாதீங்க. நான் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக பயந்துட்டேன். அதனால தான் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஹை பிச் ஆகி என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியாமல் கொஞ்சம் உளறிட்டேன் நான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நலன் தேவா வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.